தமிழ்நாட்டில் அனல் பிறந்த தேர்தல் பிரச்சாரம் இன்று முடிவடைகிறது. அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் குட்டிக்கரணம் அடிக்காத குறையாக கடும் வெயில வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு திரட்டினாங்க. தமிழகத்தில் வாக்கு சதவிகித அடிப்படையில் பலம் வாய்ந்த கூட்டணியாக கருதப்படுவது திமுக கூட்டணி தான். அதிமுகவை பாஜக விட்டு பிரிந்து வந்தாலும் பெரிய அளவில் கூட்டணி அமைக்க முடியாத நிலை தான் இருக்கு. ஆனாலும் சட்டமன்ற தேர்தலின் போது நிலைமைகள் மாறக்கூடும் அப்படின்னு நம்பிக்கையோட எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான் உண்மையான அதிமுக அப்படிங்கிறத நிரூபிக்கும் போராடுறாங்க. பாஜக கூட்டணியை பொறுத்தவரை 2 இடங்கள் கிடைத்தாலே போதும், ஆனால் திமுகவுக்கு போட்டி தாங்கள் தான் அப்படிங்கிறத நிரூபிக்க பல உத்திகளையும் கையாண்டு வராங்க. இந்த நிலையில இதுவரை வெளியான கருத்து கணிப்புகள் அப்படின்னு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா, ஒரு தனியார் செய்தி தொலைக்காட்சி நடத்திய கருத்து கணிப்புல மக்களவை தேர்தலில் உங்கள் ஓட்டு யாருக்கு அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. அதில் திமுகவிற்கு தான் எங்கள் ஓட்டு அப்படின்னு அதிகமான மக்கள் 32 விழுக்காடு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதிமுகவிற்கு வாக்களிப்பு அப்படின்னு 21 விழுக்காடு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதே சமயம் பாஜகவுக்கு வாக்களிப்போம் அப்படின்னு குறைந்த அளவில் 22 விழுக்காடு பேர் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் அதிமுகவை விட பாஜக 1 விழுக்காடு கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கு அப்படின்னு அதில் சொல்லப்படுது. பாஜகவுடன் கூட்டணி இல்லாமல் அதிமுக 3வது இடத்திற்கு செல்லும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு தெரியுது. அதே சமயம் திமுக மீண்டும் லோக்சபா தேர்தலில் அதிக இடங்களை பெறும் அப்படின்னும் கணிப்புகள் தெரிவிக்குது. டைம்ஸ் நவ் மேட்ரைஸ் என்சி அவங்க நடத்திய அந்த கருத்து கணிப்பு சார்பாக என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மொத்த இடங்கள் 39, பாஜகவில் 1 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திமுகவின் இந்தியா கூட்டணி 36 இடங்களை கைப்பற்றும் அப்படிங்கிறாங்க. அதிமுக 2 மற்றவை 0. அதிமுக பொறுத்தவரைக்கும் 2 தொகுதிகளுக்கு முன்னிலை வரவு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. திமுக கூட்டணி லோக்சபா தேர்தலில் 59.7 விழுக்காடு வாக்குகளை பெறும் அப்படின்னு கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அதே போல பாஜகவும் ஒரு குறிப்பிட்ட அளவான வாக்கு விழுக்காடை பெறும் அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்கு. அதிமுக 16 விழுக்காடு வாக்குகள் பெறும் அப்படிங்கிற மாதிரி கணிப்புகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த முறை பாஜக அதிமுகவை விட அதிக வாக்குகள் பெறுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. முதல் முறையாக பாஜகனுடைய வாக்கு வங்கி அதிமுகவை முந்துமா அல்லது என்ன நடக்கும் அப்படிங்கிறதா மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். தமிழ்நாட்டில் பாஜக 2ஆம் இடத்தை பெறும் அப்படின்னும் கணிக்கப்பட்டிருந்தாலும் அது எந்த அளவுக்கு கணிப்பு உண்மை அதெல்லாம் தெரியாது. அது ஒரு கணிப்பு தான். அது தேர்தல் வியூக வல்லுநர் அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் கணிப்புப்படி வங்காளத்தில் பாஜக சிறப்பாக செயல்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும், தமிழகத்தில் பாஜக முதல் முறையாக ஓரளவுக்கு கணிசமான இடங்களை பிடிக்கும் அப்படின்னும் அவர் சொல்லப்பட்டிருக்கு. தெலுங்கானாவில் கூட பாஜகனுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் சமீபத்தில் அவர் சொன்னார். ஆனால் 370 இடங்கள் அப்படிங்கிறது பாஜகவுக்கு சாத்தியமே கிடையாது. தேசிய அளவில் பாஜக தனியாக 370 எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவு அப்படின்றார். பிரதமர் நரேந்திர மோடி பாராளுமன்றத்தில் இந்த எண்ணிக்கை பற்றி பேசினார். ஆனால் இது பாஜக தொண்டர்களுக்கான இலக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிஜத்தில் சாத்தியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட தென் மாநிலங்களில் மொத்தம் இருக்கக்கூடிய 130 மக்களவை தொகுதிகளில் எதிர்க்கட்சிகளின் கூட்டணியான இந்தியா கூட்டணி 60 இடங்களுக்கு மேலே கைப்பற்றும். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக என்டிஏ 38 இடங்களை வெல்லக்கூடும் அப்படின்னும் இந்தியா டிவி அதே போன்று சிஎன்எக்ஸ் கருத்து கணிப்பு தெரிவிக்குது. திமுக ஆளக்கூடிய தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளில் திமுகவின் இந்தியா கூட்டணிக்கு 30 இடங்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி 5 இடங்களையும், அதிமுக 4 இடங்களையும் பெறலாம் அப்படின்னு கணிப்புகள் சொல்லுது. கடைசி கட்சி வாரியாக பார்த்தோம் அப்படின்னா திமுக 20 இடங்களையும், அதிமுக மற்றும் பாஜக 4க்கு குறைவான இடங்களையும், காங்கிரஸ் 6 இடங்களையும், பாமக ஒரு இடத்திலும் வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற கட்சிகள் 4 இடங்களில் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதுக்கான்ற மாதிரி சொல்லப்படுது. 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கான ஏபிபி சி ஓட்டர் கருத்து கணிப்பு தரவுகளின்படி திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் கூட்டணி கட்சிகள் 39 மக்களவைத் தொகுதிகளையும் தமிழ்நாட்டில் கைப்பற்றி வெற்றி பெறுவாங்க. முழுக்க தமிழ்நாட்டில் திமுக தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பாஜக கூட்டணி, அதிமுக கூட்டணி 1 இடம் கூட கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்து கணிப்பு சொல்லப்பட்டிருக்கு. லோக்சபா தேர்தல் தொடர்பாக ஏபிபி சி ஓட்டர் கருத்து கணிப்புகள் மேற்கொண்டிருக்கும் நிலையில் தமிழ்நாடு 39 இடங்கள்,
திமுக இந்தியா கூட்டணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 இடங்களை கைப்பற்றி 52க்கும் மேலே விழுக்காடு வாக்குகள் பெறும் அப்படிங்கிறாங்க. பாஜகவும் ஒரு கணிசமான வாக்கு விழுக்காடு பெறுவாங்க. அதிமுக 23 விழுக்காடு விழுக்காடு பெறுவாங்க அப்படின்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 இடங்களில் எல்லா இடங்களையும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு கணிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அதிமுக வசம் இருந்த ஒரு தொகுதியான தேனியும் திமுக பக்கம் செல்லும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. திமுகவினுடைய வாக்கு சதவிகிதம் 52 வரை செல்லும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. பாஜகவுடைய கூட்டணி பொறுத்த வரைக்கும் ஒரு குறைவான அளவுக்கான வாக்கு விகிதம் தான் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. பாஜக விட அதிமுக அதிகமாக 23 விழுக்காடு வாக்குகள் பெறும் அப்படின்னு கணிப்பு தெரிவிக்கிறது. இப்படி பெருவாரியான கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணிக்கு தான் அதிக இடங்கள் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சீட்டுகளின் எண்ணிக்கை எப்போதுமே எந்த கருத்து கணிப்புகளாலும் இதுவரை சரியாக குறிப்பிட்டது கிடையாது. இப்போதைய கருத்து கணிப்புகள் மட்டும் கிடையாது, இதற்கு முந்தைய கருத்து கணிப்புகளும் கூட சீட்டுகளின் எண்ணிக்கை தோராயமாக கூட, அதாவது ஓரளவுக்கு கூட சரியாக குறிப்பிடுதில்லை அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. அடுத்ததாக 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு வருகின்ற 26ஆம் தேதியும், 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 7ஆம் தேதியும், 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 13ஆம் தேதியும், 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 20ஆம் தேதியும், 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 25ஆம் தேதியும், 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு கடைசி கட்ட வாக்குப்பதிவு ஜூன் 1ஆம் தேதியும் நடக்குது. இப்படி கட்டம் கட்டமாக நடத்தப்படக்கூடிய வாக்குப்பதிவு பாஜக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள போதா அல்லது எதிர்க்கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள போறாங்களா அப்படிங்கிறது நம்முடைய நாட்டின் எதிர்காலத்தின் மீதான அக்கறை கொண்ட மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு.